எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே. பாடுவோம். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன், உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன், தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். நல்ல சேர்ந்து அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே. பாடுவோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன், ஆமே துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார், தமது சிறகால் காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகர், அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேட. நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே. துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் நீங்களே பாடுங்க. எஸ் க்ளோரி. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்கொண்டு, பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார், பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. சேர்ந்து பாடுவோம். பேரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே, மகிமை. எஸ் துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், ஆமென் துதிப்பேன். சேர்ந்து எல்லாரும் சிங்கத்தின் மேலும் பாம்பின் அவரை துதித்து பாடும் பொழுது அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது. அதே நேரம் பொல்லாத பிசாசு அவன் துக்கப்படுகிறான், அவன் வேதனைப்படுகிறான். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு, சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே. துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். சேர்ந்து துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனை சார்ந்து என்றும் விடுதலை அறிக்கை செய்க வாழ்கின்ற எனக்கு
அவரே அடைக்கலம். ஹல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே. பாடுவோம் பேரின்பமே, அல்லேலூயா மகிமை glory. துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே. பாடுவோம். எஸ், அவரை ஆராதிக்கிற நேரம் எத்தனை மகிமையான நேரம். அல்லேலூயா ஆமென். பேரின்பமே. துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன். எஸ், 2-3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். 2-3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். நான் இருக்கிறேன் என்றீரே, எங்கள் துதியில் வாழ்பவரே. நான் இருக்கிறேன் என்றீரே, எங்கள் துதியில் வாழ்பவரே. சேர்ந்து ஆராதனை 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 ஆராதனை. கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோ. கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா. கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோ. கிருபை பெருகுதப்பா, விளங்குதப்பா. அநேகர் ஸ்தோத்திரத்தில் கிருபை பெருகுதப்பா. அநேகர் ஸ்தோத்திரத்தா கிருபை பெருகுதப்பா. கிருபை பெருகும் போது உங்க மகிமை விளங்குதப்பா. கிருபை பெருகும் போது உங்க மகிமை விளங்குதப்பா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. சேர்ந்து பாடுவோம். காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. எஸ், மகிமை. காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஜீவமாலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவமாலியே உமக்கு ஆராதனை. உமக்கு ஆராதனை. மேசியாவே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு
ஆராதனை. காலையில மாலையில ஆராதனை அப்பாவுக்கே. காலையில மாலையில ஆராதனை அப்பாவுக்கே. காலையில மாலையில ஆராதனை அப்பாவுக்கே. ஆமென் ஆமென் ஆமென். நல்ல ஆவியில நிரம்பி, நல்ல ஆவியில நிரம்பி விட்டு கொடுத்து ரபா ஷதரலதி ரபலத ரபா ரகதன ஷிகதன கபரபல. நல்ல அந்நிய பாஷைகளை நல்ல கனி கூறுங்க. ரபலதி ரபா ஷிகதரமமா ரகதன ரிபலத ரபா லீதரமா ஷிகதரல ரபபா. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. Mighty God. காலையில மாலையில ஆராதனை அப்பாவுக்கே. உள்ளத்திலிருந்து அவரை உயர்த்துவோம். காலையில மாலையில ஆராதனை அப்பாவுக்கே. அல்லேலூயா ஜீசஸ். நல்லவரே உமக்கு ஆராதனை. வல்லவரே உமக்கு ஆராதனை. சொல்லுங்க. நல்லவரே உமக்கு ஆராதனை. வல்லவரே உமக்கு ஆராதனை. காண்பவரே உமக்கு ஆராதனை. காப்பவரே உமக்கு. சொல்லுங்க வாயை திறந்து. காண்பவரே உமக்கு ஆராதனை. காப்பவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை. துதி ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆமென். காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆமென் ஆமென் ஆமென். இந்த காலை வேளையில கர்த்தருடைய மகிமையின் சமூகம் இந்த இடம் முழுவதும் இருக்கிறபடியா நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. மைட்டி காட். தேவ சமூகத்திலே அவரை பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவரை ஆராதிப்பது ஹல்லேலூயா நமக்கு கிடைக்க பெற்ற ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். தேவ சமூகத்துல இந்த காலை உபவாச ஜெப வேளையில தகப்பனே உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்தும்படி Thank you Jesus. உம்மை ஆராதிக்கின்றோம். சொல்லுங்க. இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். வாயை திறந்து அறிக்கை செய்யுங்க. உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். அவரை பார்த்து சொல்லுங்க. நீர் நல்லவர் சர்வ வல்லவர். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு இல்லை. ஹல்லேலூயா
பார்க்கிறோம். சொல்லுங்க, அவருடைய முகத்தை பார்த்து உம்மை ஆராதிக்கின்றோம். வாயை திறந்து எல்லாரும் உம்மை, எஸ் இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர். சொல்லுங்க, நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒருமித்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. ஆவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. சொல்லுங்க, அவரை பார்த்து நல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய இனிய சமூகம், அவருடைய அற்புதமான தேவ பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் இருக்கிறபடியால் நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமே. ஹல்லேலூயா, mighty God. நீரே மகிமைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, mighty God. ஹல்லேலூயா, ஜீசஸ் உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, mighty God, mighty Jesus. இந்த காலை வேளையில தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிற நாம், தகப்பனே, உங்கள் இருதயம் உங்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நீங்கள் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவரிடத்தில் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை பெற்றுக்கொள்ளுங்கள், அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவருடைய சமூகத்திலே, சன்னிதானத்திலே, அவருடைய சமூகத்திலே நாம் நின்று அவரை ஆராதிக்கிற அந்த ஆராதனையிலே அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துகிறாரே. ஹல்லேலூயா, thank you Jesus. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் தகப்பனே, உமக்கு மாத்திரம் மகிமை. வாயை திறந்து சொல்லுங்க, உமக்கே மகிமை, உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். Thank you Jesus. மகிமை, மகிமை, மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை, மகிமை, மாட்சிமை மாறா என் நேசருக்கே. ஆமென். கண்களை மூடி அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து சொல்லுங்க, தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடியோ
வந்தோ தேவிட்டாத பாக்கியமே. பாடுங்க. தெய்வீக கூடாரமே, அவர சமூகத்தை பார். என் தேவனின் சந்நிதி தேடி ஓடி வந்தோ தேவிட்டாத பாக்கியமே. ஈசோப்பினால் கழுவும் இன்றே சுத்தமாவோ. ஈசோப்பினால் கழுவும் இன்றே சுத்தமாவோ. உரைகின்ற பனி போல வெண்மையாவோமையா உம் திருவார்த்தையினால். உரைகின்ற பனி போல வெண்மையாவோமையா உம் திருவார்த்தையினால். கரங்களை அசைத்து எல்லாம் மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை சொல்லுங்க. மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. அல்லேலூயா. தேவ சமூகத்திலே ஒரு அர்ப்பணிப்போடு நான் இஸ்ரவேல் ஜனத்தின் நடுவே வாசம் பண்ணும்படி எனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவாயாக. அந்த ஸ்தலத்திலே பிரகாரம் இருக்க வேண்டும், பரிசுத்த ஸ்தலம் என்று ஒன்று இருக்க வேண்டும், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று ஒன்று இருக்க வேண்டும். மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி, உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக 2 கெரூபீன்கள் தங்களுடைய செட்டைகளை விரித்து தலையை குனிந்து தேவனை பணிந்து கொள்ளுகிறது போல ஒரு ஹல்லேலூயா ஆசரிப்பு கூடாரத்தினுடைய உடன்படிக்கை பெட்டியினுடைய மூடியை அப்படி செய்வாயாக. உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனின் துளிர்த்த கோல், மோசேக்கு கர்த்தர் கொடுத்த 10 கற்பனைகள் அதற்குள் இருப்பதாக. பரிசுத்த ஸ்தலத்திற்குள் தூப பீடம் இருப்பதாக. சமூகத்து அப்ப மேஜை இருப்பதாக. இந்த சமூகத்து அப்ப மேஜை ஒவ்வொரு நாளும் அதில் இருக்கிற அப்பங்களை மாற்ற வேண்டும். அந்த அப்பங்கள் தேவ சன்னிதானத்திலே நிற்கிறது, எப்பொழுதும் காத்திருக்கிறது போல. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. அப்பாவும் சமூகத்தின் சொல்லுங்க அப்பங்கள் நாங்களையா. அப்பா அப்பங்கள் நாங்களையா. எப்போதும் தீரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோ. எப்போதும் தீரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோம். 2
கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி எல்லா மகிமைக்கும் எல்லா கணத்திற்கும் எல்லா துதிக்கும் பாத்திரர் அவர் ஒருவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் கணத்தை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. மைட்டி காட், மைட்டி காட். ஆதியாகமம் 28:15 சேர்ந்து சத்தமா சீக்கிரமா வாசிக்கலாமா? ஆதியாகமம் 28:15 வாசிப்போம். நான் உன்னுடனே இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் உன்னோடு இருப்பேன். ஆமென். பக்கத்தில் திரும்பி பார்த்து உற்சாகப்படுத்துங்க. நான் உன்னோடு இருப்பேன். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் இந்த மாதம் மட்டும் இல்லை, இந்த வருடம் மட்டும் இல்லை, வாழ்நாள் முழுவதும் நம்மோடு இருக்கிறவன். ஹல்லேலூயா. அவர் இந்த உலகத்தை விட்டு பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்பதாக சொன்ன கடைசி வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். அல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் அவர் நம்மோடு இருக்கிறவர். கை வைத்தலை சொல்லாமா? சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருக்கிற அற்புதமான தேவன் நம்மோடு கூட இருந்து அற்புதமான கிருபைகளை செய்வாராக. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் அவர் முற்பிதாக்களின் தேவன் என்று அழைக்கப்படுகிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய முற்பிதாக்களின் தேவன். முற்பிதாக்களோடு கூட இருந்தவர் என்னோடு கூட இருப்பார் என்பதை நாம் ஆணித்தரமாக விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அவர் என்னோடு இருப்பவர். சத்தமா சொல்லுங்க, அவர் என்னோடு இருப்பவர். ஆமென். ஏசாயா 44:3 முற்பிதாக்களின் தேவன் மாத்திரமல்ல, நம்முடைய முற்பிதாக்களை பார்த்து கர்த்தர் சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த வேதத்தில் பல இடங்களில் பல தேவதாசர்களை பார்த்து கர்த்தர் தைரியப்படுத்தின சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை, நான் உன்னோடு இருப்பேன். அல்லேலூயா. நான் உன்னோடு இருப்பேன். ஆமென். முழு வேத புஸ்தகத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான சத்தியம் ஒன்று உண்டானால், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிற அற்புதமான ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவர் என்பதை
நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆமென். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன நம்முடைய அருமை இரட்சகர் எப்படிப்பட்டவர் என்கிற அறிவு நமக்கு இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். பரிசுத்த வேதத்தில் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று நம்மோடு கூட நம்முடைய முற்பிதாக்களோடு கூட வாக்கு பண்ணின தேவன், வாக்களித்தபடி அதை நிறைவேற்றின தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் அவர் நம்மோடு கூட இருந்து அந்த காரியங்களை இன்றைக்கும் நடப்பிக்கிறார் என்பதை நாம் புரிந்து அவரை துதிக்க முடியும். ஆமென். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற அற்புதமான கிரியைகள் ஏராளம். ஒரு 3 கிரியைகளை நான் உங்களுக்கு முன்பதாக சொல்லும்படி விரும்புகிறேன். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிற அற்புதமானவர் எப்படிப்பட்டவர்? நம்பர் 1, அவர் உருவாக்குகிறவர். சொல்லுங்க, உருவாக்குகிறவர். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறவர் எப்படிப்பட்டவர்? உயர்த்துகிறவர். சொல்லுங்க, உயர்த்துகிறவர். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறவர் எப்படிப்பட்டவர்? உணர்த்துகிறவர். எப்படிப்பட்டவர்? 3 நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என்ன நான் சொல்லியிருக்கிறேன்? உருவாக்குகிறவர், உயர்த்துகிறவர், உணர்த்துகிறவர். ஆமென். இந்த கண்ணோட்டத்தோட இந்த செய்தியை நீங்கள் கவனிப்பீர்களானால், என்னையும் அவர் உருவாக்கி உயர்த்தி உணர்த்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக என்னை வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு தான் கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார். கர்த்தர் சபையில் கொண்டு வந்து கர்த்தர் உங்களை நாட்டி இருக்கிறார்னா எதற்காக? நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க. பக்கத்தில் பார்த்து இந்த நல்ல வார்த்தையை சொல்லுங்கள். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக தான் கர்த்தர் நம்மளை ரட்சித்திருக்கிறார். ஆமென். அவர் எப்படிப்பட்டவர்? உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னவர் எப்படிப்பட்டவர்? உருவாக்குகிறவர். சொல்லுங்க, வாய் திறந்து. உருவாக்குகிறவர். சங்கீதக்காரராகிய தாவீது சொல்றாரு, தாயின் கருவில் உருவாகும் முன்னே என் கருவை அவர் கண்டார். அல்லேலூயா. என் கருவை அவருடைய கண்கள் கண்டது. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் நம்மை உருவாக்குகிறவர். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வீர்களானால், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். ஹல்லேலூயா. ஆமென். கிதியோனுக்கு நேரா இந்த வார்த்தை வருது. இஸ்ரவேல் ஜனங்கள் எதிரிகளால் முடக்கப்பட்டு நசுக்கப்பட்டு, ஏன் தான் எங்களுக்கு இந்த வாழ்க்கை நேர்ந்ததோ, எங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நேர்ந்தது என்று ஓ என்று கதறி அழுத நேரம் அது. ஆமென். 1ஆம் வசனம் பாருங்க. 1ஆம் வசனம் பாருங்கள். 6ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனம். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள், அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும் பொழுதெல்லாம் தேவ ஜனங்களை கர்த்தர் எதிரிகள் கையிலே ஒப்பு கொடுப்பாராம். ஆமென். தேவ ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமான பொல்லாப்பான காரியத்தை செய்த பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியர் கையில் விட்டு ஒப்பு கொடுத்துட்டாராம். அந்த மீதியானியர் வந்து அவர்களை சின்ன பின்னமாக்கினார்கள். 2ஆம் வசனம் பாருங்க. ம் 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 ம்
பாருங்கள், மீதியானியர் வந்து அவங்க வீட்டில் தங்கக்கூடாதபடி, இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்டிலே தங்கக்கூடாதபடி மலைகளில், கெபிகளில், குகைகளில் போய் ஒளிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களை சூறையாடினார்கள். ஆமென். விரட்டி விரட்டி அடிச்சாங்கண்ணா, விரட்டி விரட்டி அவங்கள எதிர பார்த்தா சின்ன பின்னமாக்கி கொன்று சின்ன பின்னமாக்கினாங்க. அதனால உயிருக்கு பயந்துட்டு வீட்டில் இருக்க முடியாம இந்த இஸ்ரவேலர் எங்க போய் ஒளிஞ்சிட்டாங்களாம்? மலைகளில், குகைகளில், கெபிகளில் போய் ஒளிந்து கொண்டார்கள். ஆமென். அவங்க பண்ணாத அட்டூழியமே இல்லை அந்த மீதியானியர். இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மீதியானியர் எழுப்பினதே யாரு? இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மீதியானியரை எழுப்பினது யார்? கர்த்தர். ஏன்? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். ஆமென். ஆண்டவருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ததுனால கர்த்தர் அவர்களை மீதியானியர் கையில் ஒப்பு கொடுத்தாராம். எதிரிகள் வந்து தேவ ஜனங்களை சின்ன பின்னமாக்கினார்கள். ஆமென். எப்படிலாம் சின்ன பின்னமாக்கினாங்களாம்? 3 வசனம் பாருங்க. இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் பொழுது விளைச்சலை கெடுத்து ஒரு ஆடு மாடு ஒன்ன வைக்காம நிலத்தின் விளைச்சல்களை கெடுத்து தேசத்தை கெடுத்து விட அதிலே வருவார்கள். நல்ல சத்தமா இல்லையே சொல்லாமா? ஒரு காலகட்டத்தில் இஸ்ரவேலர் சோர்ந்து போயிட்டாங்க. ஆமென். சோர்ந்து போய் ஆண்டவரை நோக்கி கதற ஆரம்பித்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 7 வசனம் பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட பொழுது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். சத்தமரடிலே சொல்லாமா? ஆமென். கர்த்தர் ஒரு இரட்சகனை எழுப்பினார். ஆமென். அவன் பேர் தான் கிதியோன். சத்தமா இல்லையே சொல்லுங்க. 12 வசனம் பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நல்ல சத்தமா இல்லையே சொல்லுங்க. முழு இஸ்ரவேல் ஜனங்களும் சோர்ந்து போய் அவங்க வாழ்க்கையே வெறுப்பாயிடுச்சு. இனி நம்ம உயிர் வாழ்ந்து தான் ஆகணுமா? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு வேணுமான்னு சோர்ந்து போய் வாழ்க்கையே கசப்பான நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் யாரை நோக்கி பார்த்தார்களாம்? கர்த்தரை. ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுது, கர்த்தர், நீங்கள் அநியாயம் செஞ்சீங்க, பாவம் செஞ்சீங்க, எனக்கு விரோதமாக என்னை கோபப்படுத்துனீங்க, அதனால தான் நான் உங்களுக்கு இப்படி பண்ணேன் அப்படின்னு முறைக்கு அமைதியாக இல்லை. கர்த்தர் ஒரு இரட்சகனை எழுப்பினார். ஹல்லேலூயா. அவன் பேர் தான் கிதியோன். ஆமென் சொல்லலாமா? கிதியோன் சோர்ந்து போய் தத்தளிப்போடு வேதனையோடு இருக்கிற நேரத்தில் கர்த்தருடைய தூதனானவர், சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய தூதன் என்று போடவில்லை, கர்த்தருடைய the angel of God. எங்கெல்லாம் பைபிள்ல ஏஞ்சல் ஆஃப் காட்ன்னு இருக்கோ அவர் யாருன்னா வேற யாரும் இல்லை, நம்முடைய அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதன்னு நிறைய இடத்துல இருக்கும், கர்த்தருடைய தூதனானவர்னு நிறைய இடத்துல இருக்கும். ஆமென். சில இடத்துல கர்த்தருடைய தூதனானவர்னு இருக்கும். ஆமென். எங்கெல்லாம் கர்த்தருடைய தூதனானவர்னு இருக்குதோ ஆங்கில வேதாகமத்தில் an angel of God appeared அப்படின்னு எங்கெல்லாம் இருக்கோ அது யாருன்னு பார்த்தா நம்முடைய அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. அல்லேலூயா. பாருங்க, கிதியோனை உருவாக்குவதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவன் நடுவில் வந்து அவனை பார்த்து சொன்னாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் உடனே புலம்ப ஆரம்பிச்சிட்டான், ஓன்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். பாருங்க 13 வசனம். அப்பொழுது கிதியோன் இயேசுவை கர்த்தருடைய தூதனானவரை நோக்கி, ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இதெல்லாம் ஏன் எங்களுக்கு நேரிடுகிறது? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா?
ம் எங்க பிதாக்கள் எங்களுக்கு எவ்வளவோ அற்புதங்களை விவரித்து சொன்னாங்களே. செங்கடல் பிளந்துச்சாமே, யோர்தான் பிளந்துச்சாமே, கண்மலை வெடிச்சு தண்ணி வந்துச்சாமே, வானத்திலிருந்து காலையில பனி போல அப்பம் கொட்டுச்சாமே, திரள் திரளாய் காடைகள்லாம் வந்து குமிஞ்சுதாமே. எங்களுடைய முற்பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அற்புதங்கள் இப்பொழுது எங்கே? ஆமேன். பாருங்க, அவன் எப்படி புலம்புன, அற்புதங்கள் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானேர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்று ஓன்னு அழுறான். சத்தமா இல்லை சொல்லாமா? கர்த்தர் அவனை எப்படி உருவாக்குறார் பாருங்க, பராக்கிரமசாலியே. எப்படி உருவாக்குறாரு? பராக்கிரமசாலியே. கர்த்தர் உன் கூட இருக்கிறார். ஆமேன். இந்த காலை உபவாச ஜெப வேளையில் ஒருவேளை போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் சஞ்சலங்களையும் பார்த்து சோர்ந்து போய் மனத்தாங்களாகி வேதனையோடு நீங்க வந்திருப்பீர்களானால், கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். ஆமேன். கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றார், பராக்கிரமசாலியே. அல்லேலூயா. பக்கத்துல கையை குலுக்கி சொல்லுங்க, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். ஒருவேளை இந்த காலையில் உபவாச ஜபத்துக்கு வரும்பொழுதே புலம்பிட்டு நீங்கள் வந்திருப்பீங்க. ஆமேன். வேதனையோட புலம்பி நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவரே, இந்த வேதனையெல்லாம் நீர் பார்க்கலையா? இதோ நான் உபவாச ஜபத்துக்கு போகிறேன், அங்கே போய் உம்முடைய சன்னிதானத்தில் நான் கண்ணீர் விட்டு அழுது ஜபிக்க போகிறேன், உம்முடைய கிருபையின் கரம் என் கூட இருக்கக்கூடாதான்னு சொல்லி அங்கலாய்ப்போடு வந்திருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எப்படி கர்த்தர் நம்மளை உருவாக்குறார் பாருங்க. ஆமென். சோர்ந்து போய் நம்பிக்கை இழந்தவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. வேதனை, தத்தளிப்பு, சோர்ந்து போய் இருக்கிறான், அவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ பராக்கிரமசாலி, உன்னால எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க முடியும், உன்னை கொண்டு மீதியானியரை நான் முறியடிப்பேன், ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ முறியடிப்பாய். ஆமென் சொல்லுங்க. 14 வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அல்லேலூயா. கவலைப்படாம போ, தைரியமா போ. ஒரு மனுஷனை முறியடிக்கிறத மாதிரி இந்த மீதியானியரை நின்னே செய்வ முறியடி. மீதியானியர் நீங்க நினைக்கிற மாதிரி கொஞ்சம் பேர் இல்லைங்க, நீங்க நினைக்கிற மாதிரி கொஞ்சம் பேர் அல்ல. 5 வசனம் பாருங்க. அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளை போல திரளாய் வருவார்கள், அவர்களுடைய ஒட்டகங்கள் எண்ணி முடியாதா இருக்கும். ஒட்டகம், அந்த காலத்தில் ஒட்டகம் வந்து ஒரு காருக்கு சமம். ஆமேன். அப்போ பாருங்க, அந்த லேண்ட் ஃபுல்லாக கார் மாதிரி, காரை நிறுத்தி வச்சிருக்கிற மாதிரி அந்த நிலம் ஃபுல்லாக ஒட்டகம். அப்படின்னா எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க பாருங்க. அவ்வளோ திரளான ஜனங்களை நீ ஒரு மனுஷனை முறியடிக்கிற மாதிரி அடிப்ப. ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. பயந்து போய் சோர்ந்து போயிருந்தவனை கர்த்தர் எப்படி உருவாக்குகிறார் பாருங்க. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஏன்னா உன்னை அனுப்புகிறவர் நான், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ என்று பயந்து போய் சோர்ந்து போயிருந்தவனை கர்த்தர் உருவாக்கி நான் உன் கூட தான் இருக்கிறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. வாழ்க்கையில பல காரியத்தின் நிமித்தம் சோர்ந்து போய் நம்பிக்கை இழந்து நீங்க வந்திருக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. உன்னை முறியடிப்பதற்கு உனக்கு விரோதமாய் திரளான ஜனங்கள் எழும்பி நிற்கலாம், ஆனால் அவர்கள் எல்லாரையும் நீ முறியடிப்பாய். ஆமென். கர்த்தர் உன்னோடு கூட இருந்து அற்புதமான கிருபைகளை உனக்காக செய்வார். சத்தமா இல்லை சொல்லுங்க, உனக்காக செய்வார். நல்ல சத்தமா இல்லை சொல்லமா? ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க காலையில கர்த்தர் என் கூட இருக்கிறார்? ஹல்லேலூயா. ஏன் உங்களோட இருக்கிறார், என் கூட இருக்கிறார்? உருவாக்குவதற்காக. ஆமென். அதைரியப்பட்டு சோர்ந்து போய் தேஞ்சி போயிடாம, எல்லா சோர்வுகள் மத்தியில், இக்கட்டுகள் மத்தியில், வேதனையின் மத்தியில் கர்த்தருக்காக எழும்பி நிற்க. ஆமென்.
இருக்கிற கொஞ்சம் பலன் தான். ஆனாலும் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் உனக்கு திறந்த வாசலை வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். ஆமென். கொஞ்சம் தான் இருக்குன்னு சொல்லி மண்ணை தோண்டி போச்சு வச்சிடாதீங்க. ஹல்லேலூயா. ஒரு தாளந்து வாங்கினவன் என்ன பண்ணா, மண்ணை தோண்டி போச்சு வச்சுட்டான். சத்தமா இல்லையே சொல்லுங்க. ஆமென். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை, கிருபைகளை, ஈவுகளை கர்த்தருக்காக பயன்படுத்துங்கள். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை கர்த்தருக்காக பயன்படுத்துங்க. நான் உன்னோடு கூட இருப்பேன். சபையில் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாருன்னா எதுக்காக? கழுதை தேஞ்சி 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 என்ன ஆயிடுச்சு, கடைசியில் கட்டரும்பு ஆயிடுச்சா? அப்படி ஆகக்கூடாது. ஆமென். உபவாச ஜெபத்து வந்திருக்கிற ஆட்கள் நீங்கள் நல்லா ஜெபிக்கணும். அப்படி தானே? நீங்கள் ஜெபம் பண்ணாதனால 2 பேர் நடத்துனாங்க, அவங்களே ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. நானும் பார்த்துனே தான் இருந்தேன். கடைசியிலேருந்து தொடங்கினதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் அவங்களே ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன்னா உங்களை ஜெபம் பண்ணுறதுக்கு உற்சாகப்படுத்தி அவங்க சோர்ந்து போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. நீங்களும் அழகாக கண்ணை மூடின்னு பரவாயில்ல, அவங்களே ஜெபம் பண்ணுறாங்க, நல்லதாக போச்சுடா அப்படின்னு நின்று அப்படியே சும்மா இருக்கிறத பார்க்கும்பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எவ்வளோ முறை சொல்கிறோம், முன்னாடி உங்களுக்கு ஜெபத்தை நடத்துவாங்க, உங்களை ஜெபிக்க வைப்பாங்க, நீங்கள் ஜெபிக்கணும். ஆமென். சொல்ல மாட்டீங்களே. கர்த்தர் எதற்காக கூட இருக்கிறாராம்? உருவாக்குவதற்காக. நாளுக்கு நாள் நீங்கள் வளரணும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாளுக்கு நாள் வளரணும், வளரணும், வளரணும். ஆமென். நாளுக்கு நாள் நீங்கள் வளர்ந்து பெருகி சபைக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமான வாய்க்காலாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. அல்லேலூயா. அப்போ நான் உன்னோடு கூட இருப்பேன். எதற்காக? உருவாக்குவதற்காக. நம்பர் 2, நான் உன்னோடு கூட இருப்பேன். எதற்காக? உயர்த்துவதற்காக. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க பார்ப்போம். தைரியமாக சத்தமாக வாசிங்க. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு முன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். நல்ல சத்தமா இல்லையே சொல்லுங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் பின்னும் ஒரு பஞ்சம், ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சம் அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் ஈசாக்கு நாட்களிலே உண்டானது என்று பரிசுத்த வேதம் ஒரு காரியத்தை நமக்கு போதிக்கிறது. ஆமென். ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சம் அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டானது. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தியருக்கு ராஜாவாகி அபிமெலேக்கினிடத்தில் கேராரூருக்கு போனான். ஹல்லேலூயா. கானான் தேசத்தில் ஒரு பஞ்சம். என்ன கவனிங்க, கானான் தேசத்தில் பஞ்சம். அப்போ இவன் பஞ்சத்திலிருந்து தன்னை காப்பாற்றுவதற்காக, வேத புஸ்தகத்தில் நிறைய இடத்துல பார்க்க முடியும், பஞ்சம் வந்துடுச்சுன்னா பஞ்சத்திலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேற இடத்துக்கு போவாங்க. ஆமென். ரூத் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பெத்லஹேமிலே பஞ்சம் வந்துச்சு. எங்கே பஞ்சம் வந்துச்சு? பெத்லஹேம்னா என்ன அர்த்தம்? அப்பத்தின் வீடு, ஹவுஸ் ஆஃப் பிரெட். அப்பத்தின் வீட்டுக்கே ஒரு தட்டுப்பாடு. நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். திருநெல்வேலிக்கே அல்வான்னு சொல்லுவாங்கள்ல, திருநெல்வேலிக்கே யாராவது அல்வா கொடுக்க முடியுமா? என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? திருநெல்வேலினாலே என்ன ஃபேமஸ்ஸு? அல்வா. அப்படி தானே? ஆமாம். அல்வான்னும் போதெல்லாம் ஒரு காரியம் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளக்கல் ஏஜி சர்ச் கட்டுறதுக்காக அவர் திருநெல்வேலியிலேருந்து அல்வா வாங்கின்னு வந்து இங்கே கொடுத்தாரு எல்லாருக்கும். ஒரு அல்வா பாக்கெட் 50 ரூபா. எனக்கு 100 ரூபா கொடுங்க ஒவ்வொருத்தரும். அந்த காசை எடுத்து நான் சர்ச் கட்டுறதுக்கு லேண்ட் வாங்க போகிறேன்னு சொல்லி இங்கே ஒரு 500 பாக்கெட் இறக்குனார். அப்போவே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சர்ச்சினுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் ஒரு 100 பேர் இருந்திருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அப்போவே 500 அல்வாவே கொடுத்தேன்.
அதில் என்கிட்ட காசு கொடுத்தவங்க ஒரு 100 பேர் கூட இருக்க மாட்டாங்க, மீதி பேரெல்லாம் அல்வா கொடுத்துட்டாங்க. அந்த காசு நான் அவருக்கு கொடுத்து அவர் லேண்டையும் வாங்கி கட்டிட்டாருன்னு வச்சுங்க. நான் கொடுத்தது மட்டும் இல்லை, எப்படி எல்லாம் அப்படி அல்வான்னு சொன்ன போதெல்லாம் அது ஞாபகத்து வரும். அதை மாதிரி பெத்லஹேம் அப்படின்னாலே அதுக்கு பேரே, ஆமாம், அப்பத்தின் வீடு. சாப்பாட்டுக்கு குறைச்சலே இல்லை. ஆமேன். ஆகாரத்துக்கு குறைச்சலே இல்லை. சத்தம் இல்லை சொல்லுங்க. ஆகாரத்துக்கு குறைச்சலே இல்லை. ஆமேன். ஆனால் அந்த இடத்துக்கு ஒரு பஞ்சம் வந்த பொழுது ஒரு அருமையான ஒரு குடும்பம், எலிமெலேக்கு, நகோமி, அவங்க என்ன பண்ணாங்க, தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக மோவாபுக்கு மைக்ரேட் ஆகி போயிட்டாங்க. மோவாபுக்கு போனாங்க. அங்கே போய் சின்ன பின்னமாக சீரழிஞ்சு போய் கடைசியில் போன எல்லா குடும்ப தலைவர்கள்லாம் இறந்து போயிட்டாங்க. பெண்கள் மட்டும் விதவைகளாய் திரும்பி வந்தாங்க. நகோமியோ என்று பல வருடம் கழித்து திரும்பி வந்த நகோமியை பார்த்து நகோமியான்னு சொன்ன பொழுது, நகோமி எப்படி இருக்கிற, இவ்வளோ நாள் எங்கே போனேன் அப்படின்னு கேட்டபோது அவ சொன்னா, என்னை நகோமின்னு அழைக்காதீங்க, மாறால்னு அழைங்க. ஆமேன். நான் நிறைய உள்ளவளாய் போனேன், இப்போ எப்படி வந்திருக்கிறேன், வெறுமையாக வந்திருக்கிறேன். என்னை நகோமின்னு நீங்கள் கூப்பிடாதீங்க, என் வாழ்க்கையே கசப்பாக போச்சு அப்படின்னு சொன்னான். பாருங்கள், ஒருவேளை அந்த பெத்லஹேம் இடத்துல இருந்திருந்தா ஒருவேளை பிடிச்சிருப்பாங்க, ஒருவேளை வித்தியாசமாக கருத்து நடத்திருக்கலாம். ஆண்டோடைய நடத்துதல் எப்படி நமக்கு தெரியாது. அதை மாதிரி கானானில் பஞ்சம் வந்தபொழுது, ஆபிரகாம் இருக்கும்பொழுது ஒரு பஞ்சம் வந்தது போல ஈசா காலத்திலையும் ஒரு பஞ்சம் வந்தபொழுது ஈசாக்கு என்ன பண்ணார், உடனே ஆடு மாடுகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு எங்கே போனாராம், எகிப்துக்கு போனாராம். ஆமேன். கானான்லேருந்து எங்கே போனார், எகிப்துக்கு போனார். எகிப்திலேருந்து கானானுக்கு நம்ம ஜனங்க நடந்து வர்றதுக்கு, பிரயாணம் பண்ணி வர்றதுக்கு 40 நாள் ஆகும்னு வேதம் சொல்கிறது. எத்தனை நாள் ஆகும்? 40 நாளில் வந்துடலாம். ஆனால் கர்த்தர் அந்த வழியை நடத்தாமல் அவங்கள 40 வருஷம் சுற்றி நடக்க பண்ணினார். ஆமேன். கடந்த நாட்களில் நான் அந்த கானான்லேருந்து எகிப்துக்கு ட்ராவல் பண்ணி போகும்பொழுது 40 நாள் அவங்க பண்ண பிரயாணத்தை நாங்கள் 7 மணி நேரத்தில் போகணும். ஆமேன். அப்போ அந்த கேரார்ன்ற ஒரு இடத்துக்கு வழியாக போகும்பொழுது எல்லா இடமும் எங்கே திரும்பினாலும் மணல் தான், வனாந்திரம். ஆமேன். எந்த பக்கத்தில் திரும்பினாலும் கல்லுங்க, மண், வெறும் வனாந்திரம். ஆனால் இந்த கேரார் ஓரளவு கொஞ்சம் பசுமையாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் ஒரு பஞ்சத்துக்கு பழைக்கிறதுக்காக அது வந்திருப்பார். கேராரை பார்த்த உடனே அங்கே தங்கிட்டார். ஆமேன். அங்கே கூடான போட்டு அங்கே தங்கிட்டார். கர்த்தர் அன்று இரவு ஈசாக்குக்கு தரிசனமாகி ஈசாக்கோடு கர்த்தர் பேசின வார்த்தையை தான் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்தோம். 2ஆம் வசனத்தில், கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாம நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. நீ எகிப்துக்கு போகாதேன்னார். ஆமேன். எகிப்துக்கு போகாத. ஆண்டவர் இன்னைக்கும் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, எகிப்து உனக்கு வேண்டான்றார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எகிப்து வேணாம். மீகா 7:15 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் நான் உனக்கு செய்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? எகிப்தை விட்டாதான் நமக்கு அதிசயம், அற்புதம், ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. எகிப்து என்பது அடிமைத்தனத்தை காட்டுகிறது. எகிப்து என்பது பாவத்தை காட்டுகிறது. பாவத்தோடு தேவன் ஒரு நாளும் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே மாட்டார். நம்ம ஜபிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை தியானித்தோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் ஜெபத்தை கேட்டு பாவத்தை மன்னித்து சேமத்தை தருவேன். பாவத்தை மன்னித்து சேமத்தை கொடுக்கிறவர், பாவத்தோடு ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. ஆமென் சொல்லுங்க. யோசுவா 3:5 சொல்கிறது, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளை உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டால் அற்புதம் நடக்கும். ஒரு ஆமென் சொல்லலாமா? வார்த்தையை சத்தமா சொல்லுங்க. பரிசுத்தம் பண்ணிக்கொண்டால்
அற்புதம் நடக்கும். ஆமென். அதுதான் நான் அடிக்கடி சொல்வேன், இன்னைக்கு பரிசுத்தம், நாளைக்கு அற்புதம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆனால் நம்ம அந்த ஃபார்முலாவை மாற்றி வச்சிருக்கிறோம். இன்னைக்கு அற்புதம், நாளைக்கு பரிசுத்தம். அதனால தான் டிலே ஆகுது. கர்த்தர் முதல்ல உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், நீ எகிப்துக்கு போகாம இங்கே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். பாருங்கள், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கை பற்றி வேதம் சொல்கிறது. அந்த வருஷம் அவன் விதை விதைத்தான். பஞ்சம், சுத்திலும் பஞ்சம். கேராரில் இருந்தான். கேராரில் தேசத்தில் பஞ்சத்தில் விதை விதைத்த பொழுது அந்த வருஷத்தில் எத்தனை மடங்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தாராம்? 100 மடங்கு. வேதம் சொல்கிறது, அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். நல்ல சத்தமாலே சொல்லாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை 14 வாசித்து பாருங்களேன். ஈசா கிட்ட இருந்த வேலைக்காரர்கள்லாம் சுறுசுறுப்பானவங்க. ஆமேன். அங்கே போயிட்டு கிணறு வெட்டினாங்களாம். வனாந்திரத்தில் என்ன வெட்டினாங்களா? கிணறு வெட்டி. வனாந்திரத்தில் கிணறு வெட்டுறது சாதாரண விஷயம் இல்லை. கிணறு வெற்றி அங்கே தண்ணீர் கண்டார்களாம். என்ன கண்டாங்க? தண்ணீரை பார்த்தா அது அவ்வளோ காஸ்ட்லி. வனாந்திரத்தில் தண்ணீர் எவ்வளோ வேல்யூன்றது வனாந்திரத்துக்கு போனால் தெரியும். இந்த காலத்தில் இருக்கிற ஒரு சவரன் தங்கத்தை பார்த்தா ஒரு பெரிய காஸ்ட்லியாக நினைக்கிறத விட காஸ்ட்லி அது. ஆமென். தண்ணியை பார்த்த உடனே எதிரிகள் ஓடி வந்துட்டு இது எங்க கிணறுன்ட்டாங்களாம். ஆமென். போங்க நீங்க, இது எங்க கிணறு அப்படின்ன உடனே இவங்க அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே கிணறு தோண்டினாங்களாம். ஹல்லேலூயா. அங்கே தண்ணியை பார்த்த உடனே திரும்பியும் இன்னொரு ஒரு கூட்டம் வந்து இது எங்களுடையது போங்கன்ட்டாங்களாம். ஆமென். அதை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அங்கே கிணற தோண்டி அங்கே தண்ணீரை பார்த்தோன்னே அங்கேயும் வந்து வாக்குவாதம் பண்ணாங்களாம். சத்தமாக இல்லையே சொல்லுங்க. எங்களுடையது போங்க. ஒரு இடத்துல போய் கிணறு தோண்டினா அங்கே யாரும் வாக்குவாதமே பண்ணல. அந்த இடத்துக்கு ரெகபோத்துன்னு பேர் வச்சான். என்ன வச்சா? ரெகபோத். கர்த்தர் நாம் பலுக்கும்படி நமக்கு தேசத்தில் இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அந்த இடத்துக்கு என்னன்னு பேர் வச்சாராம்? ரெகபோத். ஹல்லேலூயா. ஈசாக்கு நினைச்சிருந்தா தன் கூட இருக்கிற வேலை ஆட்கள் எல்லாம் வச்சுட்டு சண்டை கூட போட்டிருக்கலாம், யுத்தமே பண்ணியிருக்கலாம், அவ்வளோ ஆட்கள். ஆமேன். ஆனால் இது எங்களுடையது என்று வாக்குவாதம் பண்ணும் பொழுது ஒன்றும் பேசாமல் அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போனோம். சத்தமாமேன்னு சொல்லாம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், உன்னை ஒருவன் 1 மைல் நடக்க பலவந்தம் பண்ணினால் அவனோடு எத்தனை மைல் நட? 2 மைல் நட. உங்ககிட்ட இருக்கிற 2 வஸ்திரத்தில் ஒரு வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள ஒருத்தன் விரும்புவானால் அவனுக்கு 2 வஸ்திரத்தை என்ன பண்ணிடு? கொடுத்துருன்னு சொன்னார். கிட்டத்தட்ட ஈசாக்கு இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசத்தை கை கொண்ட பழைய ஏற்பாட்டு விசுவாசி மாதிரி தெரியுது. ஆமென். வேணா இதை எப்படி சொல்லலாம், பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த புதிய ஏற்பாட்டு விசுவாசி. சத்தமா இல்லையே சொல்லுங்க. ஆமென். 28, 29 ஆகிய வசனத்தில் எதிரிகள் திரும்பியும் வந்து அவங்கள பார்த்து ஈசாக்கை பார்த்து சொல்றாங்க, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று நிச்சயமாய் நாங்கள் கண்டு கொண்டோம், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. சத்தமா இல்லை சொல்லாமா? பைபிளில் ஒரு அழகான வசனம் இருக்கு, நீதிமொழிகள் 16:7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். ஆமென். அதுதான் அங்கே நடந்தது. நான் உன்னோடு கூட இருப்பேன். எதற்காக? உயர்த்துவதற்காக. பாருங்க, எதிரிக வந்து காலில் விழுறாங்க. சத்தமா இல்லை சொல்லுங்க. வனாந்திரத்தில் நீங்கள் நீரூற்ற தோண்டும் பொழுதெல்லாம் நாங்கள் வந்து உங்களோட வாக்குவாதம் பண்ணி அதெல்லாம் பிடுங்கிட்டோம். மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. காரணம், கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று நாங்கள் கண்டு கொண்டோம். ஹல்லேலூயா. நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. எதிரிகள் சொல்றாங்க. சத்தமா இல்லை சொல்லுங்க. கர்த்தர் அந்த அளவுக்கு கர்த்தர் ஈசாக்கை உயர்த்தினார். ஆமென். ஆசீர்வாதத்தில் மட்டும் உயர்த்தல, அவனுடைய அந்தஸ்திலையும் கர்த்தர் உயர்த்தினார். நான் உன்னோடு கூட இருப்பேன், உருவாக்குவதற்காக. நம்பர் 2, உயர்த்துவதற்காக. ஹல்லேலூயா. 3வது ஒண்ணு சொல்லி நான் முடிக்கிறேன். 3வது என்ன சொன்னேன்? உணர்த்துவதற்காக நான் உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க பார்ப்போம். யோசுவா 1:5.
நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ யோசுவா நடுங்கி பயந்து போயிருக்கிறார். ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய பதவி கிடைக்க போகுது. என்ன கிடைக்க போகுது? இதுவரைக்கும் வழி நடத்தி வந்த மோசே சீனாய் அவருக்கு அடக்க ஆராதனைய கர்த்தரே செஞ்சு வச்சார். சத்தமா இல்லை சொல்லுங்க, நல்ல சத்தமா இல்லை சொல்லுங்க. ஆதாம் ஏவாளுக்கு தேவனே முதலாவது திருமணத்தை நடத்தி வச்சார். அல்லேலூயா. கல்யாணத்தையும் அவர் தான் நடத்தி வச்சார். மோசேக்கும் அடக்க ஆராதனையும் அவரே நடத்தி வச்சார். ஆமென். எவ்வளோ அற்புதமானவர் பாருங்க. மோசே காலம் முடிஞ்ச உடனே அந்த ஜனங்களை வழிநடத்தி செல்வதற்குரிய தலைமை பொறுப்பில் யோசுவா நிற்க போறாரு. ஆமென். ஆனால் இவருக்கு அந்த பொறுப்பை எடுக்கிறதுக்கு பயம். ஏன்னா இந்த ஜனங்க பயங்கரமானவங்கன்னு இவருக்கு நல்லாவே தெரியும். திடீர்னு அவங்க கோவப்படுவாங்க, திடீர்னு கையில் கல் எடுத்துப்பாங்க. ஆமென். திடீர்னு பல்ல நரன்னு கடிப்பாங்க. நாங்கள் எகிப்திலே செத்துருப்போம், எகிப்தில் எங்களுக்கு பிரேத குழி இல்லையா, கல்ற பூமி இல்லைன்னு சொல்லி அந்த வனாந்தரத்தை கொண்டு வந்தேன் அப்படின்னு வாய்க்கிழியே பேசுகிறவங்க. ஆமென். அதனால் இந்த ஜனங்களுக்கு தலைவராக இருக்கணுமா அப்படின்னு பயந்துற நேரத்தில் தான் கர்த்தர் யோசுவாவை திடப்படுத்த, தைரியப்படுத்த, உணர்த்த யோசுவாவோடு பேசின ஒரு வார்த்தை தான், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்கள், நான் உன்னோடு இருப்பேன். ஆமென். எதற்காக? யோசுவாவை உணர்த்துவதற்காக. ஆமென். நான் சாதாரணமானவர் அல்ல. நான் மோசே கூட எப்படியெல்லாம் இருந்தேனோ அப்படியெல்லாம் உன் கூட இருப்பேன். ஆமென். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை சும்மா இல்லை. இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைகளை நீங்கள் சும்மா ஸ்லைட்டா எடுக்காம, என்னை உருவாக்குவதற்காக அவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை உயர்த்துவதற்காக அவர் என்னோடு இருக்கிறார், என்னை உணர்த்துவதற்காக அவர் என்னோடு இருக்கிறார். ஆமென். அப்ப என் கூட அவர் இருப்பதற்குரிய நோக்கம், அவருடைய வல்லமை என்னோடு கூட இருக்கிறது. அதை அவர் நிரூபித்து காட்டுகிறவராயிருக்கிறார். மோசே தேவ ஜனங்களோடு பேசும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை மோசேக்கு நேராய் புறப்பட்டு வந்துச்சு. உபாகமம் 8ஆம் அதிகாரம். உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் மோசேட்ட பேசும் பொழுது என்ன சொல்றார் பாருங்க. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். ஹல்லேலூயா. பாருங்கள், எத்தனை எதிர்ப்புகள், பிரச்சனைகள். கர்த்தர் கூட இருக்கிறேன் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு சில தடைகள், சில குறைகள், சில இழப்புகளை கூட கர்த்தர் அனுமதிக்கலாம். ஆமென். எதற்காகவாம்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான் என்பதை நீ உணர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் உன்னை இந்த பாதையின் வழியே நடத்தினார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் நடந்து வந்த பாதைகளை சற்று திரும்பி பார்க்கும் பொழுது நம்ம பலத்தால் கடந்து வரவில்லை, கர்த்தரே நம்மை நடத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் நம்மை இதை நடத்தினார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நான் உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. எரேமியா 1:19 பாருங்கள். அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள்,
ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா! எத்தனை அற்புதமானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆகவேதான் உனக்கு விரோதமாய் வருவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உனக்கு விரோதமாய் ஒரு பெரிய கூட்டம் வரும். அப்படி வரும்பொழுது ஒன்றை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும், அவர்களோடு இருக்கிறவர்களை விட என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா! அதைத்தான் ஏசாயா 54:17 சொல்கிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போம். ஹல்லேலூயா! காரணம் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உன்னோடு இருப்பார். எதற்காக? உருவாக்குவதற்காக, உயர்த்துவதற்காக, உணர்த்துவதற்காக. ஆமென். எழுமி நிற்போமா? தேவ சமூகத்தை இன்று வீட்டுக்கு போயிட்டு இந்த வார்த்தைகளை எல்லாம் தியானித்து இருதயமாகிய பொக்கிஷத்தில் அவைகளை எல்லாம் வைத்து அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் அற்புதமான கிருபைகளை நமக்கு செய்வார். ஹல்லேலூயா! தேவ சமூகத்திலே நாம் எழுந்து நின்று நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய வார்த்தைக்காக நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னை உருவாக்குகிறவரே, ஹல்லேலூயா! சோர்ந்து போயிருந்த கிதியோனை உருவாக்கினார். நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரு மனுஷரை முறியடிப்பது போல திரளான ஜனங்கள் மீதியானீர், அவர்களை நீ முறியடிப்பாய். ஹல்லேலூயா! கர்த்தர் அவனை உருவாக்குவதற்காக, அவனுக்குள் இருக்கிற பயத்தை, பதட்டத்தை நீக்குவதற்காக அவனை பார்த்து நிறைய வார்த்தை சொன்னார். அதில் ஒன்று பராக்கிரமசாலியே. அல்லேலூயா! உன்கிட்ட பலன் இருக்குது, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறது நான் தானே. கர்த்தர் அவனை உருவாக்கினார். ஹல்லேலூயா! ஈசாக்கை கர்த்தர் உயர்த்தினார். ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். கானானில் பஞ்சம், பிழைப்பதற்காக வந்தான். ஆனால் கர்த்தர் அவனை உலகமறிய அளவுக்கு கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா! உருவாக்குகிறவர். யோசுவா பயந்து நடுங்கி சோர்ந்து போயிருந்த பொழுது, நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன் என்று உணர்த்தினார். ஹல்லேலூயா! நம் தேவன் உருவாக்கி, உயர்த்தி, உணர்த்தி நம்மோடு கூட கடைசி வரைக்கும் இருக்க போறதுக்காக நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆமென். ஆனால் கட்டளை ஒன்று இருக்கிறது, கட்டளை மறந்துடக்கூடாது. எதை செஞ்சாலும் என் கூட இருப்பாரா? இல்லை. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா! எப்பொழுதும் உம்மோடு இருக்க, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்வீங்களா? வலது கரத்தை உயர்த்தி, நான் எப்பொழுதும் உம்மோடு இருப்பேன், உம்முடைய சத்தியத்தின் பாதையில் நடப்பேன், பிசாசுக்கு செவி கொடுக்க மாட்டேன், பொல்லாத பிசாசுனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டேன். என் இருதயத்தை பக்குவப்படுத்தி, என் இருதயத்தில் வேதனை உண்டாக்குற வழி இருந்தால் அதையெல்லாம் எடுத்து போடுங்கப்பா, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். கிருபையின் தேவனே, உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து உருவாக்கி, உயர்த்தி, உணர்த்தி, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக உம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 9382117257 மற்றும் 9381117257.